ஓகே. ஸோ, ஆ நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன ஆக்சுவலா பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் இருக்கு. அதுக்கு மேல வந்து நான் நானோ பார்ட்டிகிள் நான் மாடிஃபை பண்றேன். ஃபர்தர் எனக்கு வந்து ஒரு டிஃப்யூஷன் லேயர் இருக்கு. ஓகே. ஸோ, இதுக்கு கூட நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ஒரு பல்க் சொல்யூஷன்ல நான் வந்து ஒரு 0.1 மோலார் ஒரு NaCl இல்ல நான் ஒரு KCl எடுத்துக்கிறேன். அதுல வந்து நான் ஒரு 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் நான் ஆட் பண்றேன். ஓகே. ஸோ, இந்த மாரி நான் ஆட் பண்ண சமயம், இந்த குளுக்கோஸ் ஆக்சுவலா என்ன பண்ணும், பல்க் சொல்யூஷன்ல இருந்து டிஃப்யூஸ் ஆகி என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு போய் போகும். புரியுதா? ஸோ, அப்போ இந்த பல்க் சொல்யூஷன்ல இருந்து உங்க அனலைட் இங்க டிஃப்யூஸ் ஆகி போகுதுல்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஃப்யூசிவிட்டி. ஓகே. ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம டிஃப்யூசிவிட்டி ஆஃப் தி அனலைட் இன் தி சொல்யூஷன். ஓகேயா? ஸோ நம்ம வந்து ஒரு போன கிளாஸ்ல நம்ம ஒரு டிபிக்கல் வேல்யூ ஒரு எடுத்திருந்தோம். ஸோ அதோட யூனிட் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஸோ இது என்ன மீனிங்னா, உங்க அனலைட் எவ்வளவு ஃபாஸ்டா உங்க பல்க் சொல்யூஷன்ல இருந்து எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு மூவ் ஆகுது. ஓகே. ஸோ அந்த டிஃப்யூஷன் எங்க நடக்கும் அப்படின்னா, இந்த டிஃப்யூஷன் லேயர். ஓகே. ஸோ இந்த டிஃப்யூஷன் லேயர் வந்து நீங்க மாடிஃபைடு எலக்ட்ரோடுக்கு உள்ளால இருக்காது. புரியுதா? ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா, என்னோட எலக்ட்ரோட் நானோமீட்டர் மாடிஃபைடு வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுக்கும் உங்க இன்டர்ஃபேஸ். அப்ப இன்டர்ஃபேஸ்னா என்னது? இந்த இதுக்கும் நடுவுல எனக்கு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். புரியுதா? அப்போ இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்குள்ளால தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு டிஃப்யூஷன் லேயர் இருக்கும். இந்த டிஃப்யூஷன் லேயர்ல தான் உங்க 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்டையர் ஸ்ட்ரக்சர். நவ் இப்போ நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? நான் வந்து ஒரு 2 ஸ்கேன் ரேட் எடுத்திருக்கேன். அதுல 0.1 வோல்ட் பெர் செகண்ட், அதே மாதிரி 0.01 வோல்ட் பெர் செகண்ட். ஸோ இந்த மாரி இருக்கிற சமயத்துல எனக்கு வந்து நான் என்ன ஆக்சுவலா கால்குலேட் பண்றேன், டிஃப்யூஷன் லேயரோட திக்னஸ் எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ டிஃப்யூசிவிட்டி இன்டூ எக்ஸ்பெரிமெண்டல் டைம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்ம எஸ்டிமேட் பண்ணோம் 0.1 வோல்ட் பெர் செகண்ட்னா அதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி வில் பி ஈக்குவல் டு 126.5 மைக்ரோமீட்டர். வேறஸ் நான் வந்து 0.01 வோல்ட் பெர் செகண்ட் எடுத்துட்டேன்னா அதோட அப்ராக்சிமேட் திக்னஸ் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 400 மைக்ரோமீட்டர். ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது. ஓகே. ஸோ இதனாலதான் எப்பவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு டிசிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல வந்து நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து லோ ஸ்கேன் ரேட்டை நான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா லோ ஸ்கேன் ரேட்ல தான் எனக்கு டிஃபிஷன் லேயர் ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ எனக்கு டிஃபிசிவிட்டியும் எனக்கு என்ன இருக்கும், நடக்கும். வேறஸ் நான் ஸ்கேன் ரேட் வந்து நான் வந்து ஹை ஸ்கேன் ரேட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். ஒரு கட்டத்துல உங்களுக்கு 1 நானோமீட்டர்னு வந்துரும். ஒரு கட்டத்துல எதுவுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். அப்போ கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா, அப்போ நீங்க என்ன சார் சொல்ல வாரீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க இந்த சர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த டிஃப்யூஷன் லேயருங்கிறதே ஒரு கான்செப்ட் இருக்காது. அப்போ இந்த சர்ஃபேஸ்ல தான் உங்க டைரக்டா உங்க அனலைட் வந்து அப்சார்ப் ஆயிரும். இதனால நடக்கக்கூடிய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். வேறஸ் எனக்கு வந்து ஒரு அனலைட் இருக்கு, இங்க போய் எனக்கு டிஃப்யூஷன் லேயர்ல தான் போய் எனக்கு டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன்னா, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இட் இஸ் த டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இந்த டிஃபியூசிவிட்டி எல்லாம் நடக்கிறது நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்றோம்ல, இதுக்கு பேசிக் அசம்ஷனே என்னன்னா, இது வந்து டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல மட்டும்தான் நடக்கும். அப்படின்னா என்ன சார்? கரண்ட்டுக்கும் ஸ்கேன் ரேட்டுக்கும் நான் வந்து ஒரு பிளாட் போடுறேன் அப்படின்னா, அது வந்து லீனியரா இருக்கக்கூடாது. அதாவது என்ன மீனிங் சொல்ல வரேன்னா, டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா பீக் கரண்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு தான் லீனியரா இருக்கணும். ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம ஒரு லீனியர் ஃபிட் போட சமயம் எனக்கு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருதுன்னா, இது வந்து டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். சோ இதுல ஏதாச்சும் ஒரு 2, 3 ஸ்கேன் ரேட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க எஸ்டிமேட் பண்ணலாம். ஓகே. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் எடுக்கிறது பதிலாக நம்ம ஐபி வர்சஸ் லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட்னு சொல்லி எடுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நான் பிளாட் போட சமயம் எனக்கு ஸ்லோப் வேல்யூ அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரணும், 0.5 கிட்ட வரணும்.
0.5 கிட்ட வந்தாதான் இது வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே, இப்போ எனக்கு 0.5 வராம ஒருவேளை நான் வந்து என்ன ஆக்சுவலா சொல்றேன், எனக்கு வந்து 0.5 வராம எனக்கு வந்து 0.75 அப்படி வந்துச்சு என்னன்னா, இது வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸாவும் இருக்கலாம், இல்லாட்டி சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸாவும் இருக்கலாம். இட் இஸ் அ மிக்சட் ப்ராசஸ். புரியுதா? வேரஸ் எனக்கு ஸ்லோப் வந்து எனக்கு எக்ஸாக்டா 1 கிட்ட வருதுன்னா இதுக்கு பேர் வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். அப்ப சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்க சமயத்துல இந்த டிஃபிஷன் லேயர் திக்னஸ் நான் சொல்றேன் தெரியுமா, இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. அதாவது என்ன மீனிங்னா டிஃபிஷனே நடக்காது. ஸோ அதனாலதான் நம்ம சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறது நம்ம ஏதாவது போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹை ஸ்கேன் ரேட்டை நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் ஸ்டடி பண்றதுக்கு எனக்கு டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்கணும். ஓகே, அண்ட் மோர் ஓவர் இந்த டிஃபிசிவிட்டி எல்லாம் நாங்க எதுல இருந்து கால்குலேட் பண்ண முடியும், ஃப்ரம் தி ராண்ட்லெஸ்-செவிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஃப்ரம் தி ராண்ட்லெஸ்-செவிக் ஈக்குவேஷன்ல இருந்து என்னால டிஃபிசிவிட்டி என்னால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃபிஷன் இன் தி சொல்யூஷன்ங்கிறத நம்ம வந்து டிஎஸ்ங்கிற ஒரு பேராமீட்டர் ராண்ட்லெஸ்-செவிக் ஈக்குவேஷன் வந்து எஸ்டிமேட் பண்ணலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன் அடிஷன் டு தட் டிஃபிஷன் இன் தி ஃபிலிம்ங்கிறதும் ஒரு பேராமீட்டர் ஒன்று கால்குலேட் பண்ணலாம். ரெண்டுமே வேற வேற கான்செப்ட். எப்படிங்கிறத சொல்றேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோட் இருக்கு. இது எனக்கு பல்க் சொல்யூஷன், இது எனக்கு ஒரு டிஃபிஷன் லேயர். புரியுதா? சோ அனலைட் வந்து டிஃபிஷன் லேயர்ல தான் உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆயிட்டு போகும், டிஃபியூஸ் ஆகிட்டு போகும். ஓகே, சோ இதை தான் நம்ம எதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ராண்ட்லெஸ்-செவிக் ஈக்குவேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவோம். வேரஸ் டிஃபியூஷன் இன் தி ஃபிலிம்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா 99% நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ல ஒரு நானோ மெட்டீரியலோ இல்ல ஒரு என்சைமோ நம்ம இமோபிளைஸ் பண்ண சமயம் ஒரு ப்ரொடெக்டிவ் மெம்பரேன்ங்கிறத ஒண்ணு எடுப்போம். அது கைட்டோசனா இருக்கலாம், இல்ல செல்லுலோஸா இருக்கலாம், இல்ல நாஃபியானா இருக்கலாம். அப்போ அதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும். சோ இதோட பர்டிகுலர் திக்னஸ் நான் லெட்டஸ் அஸ்யூம் தட் எல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். புரியுதா? அப்போ இந்த அனலைட் எப்படி இந்த அவுட்டர் மெம்பரேன்குள்ளால டிஃபியூஸ் ஆகி போகுது, அப்போ அதுக்குன்னு ஒரு டிஃபியூஸ் ஆகி போகுதுன்னா அப்ப அதுக்குன்னு ஒரு டிஃபியூசிவிட்டி இருக்கும்ல, அந்த டிஃபியூசிவிட்டி தான் நம்ம எப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றோம், டிஃபியூசிவிட்டி ஆஃப் தி ஃபிலிம். ஓகே, சோ இந்த டிஃபியூசிவிட்டி ஆஃப் தி ஃபிலிம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா which is equal to film thickness the whole square divided by pi square into என்னது டிஃபியூஷன் டைம். சோ இந்த பேராமீட்டரை நம்ம எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சைக்கிளிக் வோல்டாமெட்ரி நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, சைக்கிளிக் வோல்டாமெட்ரி நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா எனக்கு லோ டு ஹையா இருந்ததுன்னா அப்பர் ஆக்சிடேஷன், வேற கீழே உள்ளது ரிடக்ஷன். அப்போ ஆக்சிடேஷன் இருக்குதுன்னா ஆக்சுவலா என்ன நடக்கும், ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். ரிடக்ஷன்னா ஒரு எலக்ட்ரான் கன்சியூம் ஆகும். ஓகே, சோ இதுல நான் என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் ஒரு பீக் பொட்டன்ஷியலை நான் வந்து ஆம்பரோமெட்ரிக் அஸ் இன்புட்டா நான் கொடுப்பேன். புரியுதா? சோ இதுல பீக் பொட்டன்ஷியல்னா என்னது, இந்த பீக் பொட்டன்ஷியல்னா எய்தர் நீங்க இந்த பீக் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ணுவீங்க, இல்லாட்டி கீழே வரக்கூடிய பீக் பொட்டன்ஷியல். ஓகே, இது வந்து இபிசி, இது வந்து இபிஏ. ஓகே, சோ இந்த ரெண்டுல நம்ம ஏதாவது ஒரு பீக் பொட்டன்ஷியலை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு ஆம்பரோமெட்ரியில ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆக்சுவலா வரும், எய்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth ப்ரொஃபைல் வரும், இல்லாட்டி எனக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டீகே ப்ரொஃபைல் வரும். புரியுதா? இப்போ நீங்க ஒண்ணு கேட்பீங்க, சார் இதுல இருந்து நம்ம எப்படி சார் நம்ம டிஃபியூஷன் டைம் எப்படிங்கறது கண்டுபிடிக்கலாம். சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆம்பரோமெட்ரி நமக்கு இந்த எக்ஸ்போனென்ஷியல் டீகே எக்ஸ்போனென்ஷியல் growth ஃபார்ம் ஆகுது இல்ல, இது கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் எதுனா காட்ரல் ஈக்குவேஷன். ஓகே, சோ இதுல காட்ரல் ஈக்குவேஷன்ல இந்த ஐ ஆஃப் டி தான் நான் என்ன சொல்றேன், இந்த கரண்ட். இதுல டீன்னு சொல்றேன் தெரியுமா, அதுதான் இந்த டினாமினேட்டர் பேராமீட்டர்ல இருக்கு. இந்த ரெஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஃபாரடே கான்ஸ்டன்ட், ஏரியா ஆஃப் எலக்ட்ரோட், கான்சென்ட்ரேஷன், இது டினா டிஃபியூசிவிட்டி, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை. புரியுதா? சோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டின்னு சொல்லி நான் ஒரு பேராமீட்டர் சொல்றேன்ல, இது என்ன அப்படின்னா டிஃபியூசிவிட்டி ஆஃப் அனலைட் இன் தி சொல்யூஷன். புரியுதா? அப்படின்னா என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த டிஃபியூஷன் எங்க நடக்குதுன்னா இந்த சொல்யூஷன்ல தான் நடக்குது. புரியுதா? இந்த டிஃபியூஷன் லேயர்ல தான் நடக்குது. எங்க நடக்கல,
இந்த டிஎஸ்ங்கிறது உங்க டிஃபிசிவிட்டி விதின் தி ஃபிலிம் கிடையாது. புரியுதா? சோ அதனால அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐ ஆஃப் டி இந்த ரெஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லி எடுக்கிறேன். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி வந்து நியூமரேட்டர்ல போச்சுன்னா உங்களுக்கு டி பவர் மைனஸ் 1/2ங்கிறது வந்துடும். ஓகே. சோ இப்ப நான் என்ன ஒண்ணு பண்றேன், கரண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது வந்து என்னது, சி this almost resembles என்ன equation, y is equal to mx plus c. புரியுதா? இது நீங்க பாத்தீங்கன்னா y is equal to mx. இதுல xங்கிறது என்னன்னா t power minus 1/2, yங்கிறது i of t. புரியுதா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த y ஆக்சிஸ்ல இருக்கக்கூடியது கரண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய வந்து t பவர் மைனஸ் 1/2. சோ இப்படி நான் ஒரு பிளாட் போடுறேன்னா எனக்கு வந்து என்ன வரும், நான் வந்து ஒரு லீனியாரிட்டி, நான் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் ஆக்சுவலா நான் ஃபிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இனிஷியலா எனக்கு வந்து லீனியரா வரும். புரியுதா? பட் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல டிவைட் ஆகும். புரியுதா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈவன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டா கூட நீங்க இந்த பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டேட்டா பாயிண்ட் இப்ப நான் இதுல என் சர்க்கிள் பண்ணிருக்கேன்ல, இந்த டேட்டா பாயிண்ட் மட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் ஆயிருக்கு. நீங்க இந்த பாயிண்ட் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா என்னது இந்த டேட்டா பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல லீனியரா இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட் மட்டும் என்னது, இந்த லீனியர்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டா எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா பாயிண்ட் டிவைட் ஆகுது. ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா பாயிண்ட் டிவைட் ஆகுதுல, இதோட அப்படியே நீங்க கீழே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா இதோட கரஸ்பாண்டிங் டைம் என்னது, அந்த டைம் தான் நம்ம எதுன்னு சொல்லுவோம், டிஃபியூஷன் டைம்ங்கிறத சொல்லுவோம். ஓகே. சோ இந்த டிஃபியூஷன் டைம் தான் நம்ம எங்க இங்க நம்ம மென்ஷன் பண்ணுவோம், இந்த டிடி. புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஓகே. சோ இது வந்து ஒரு டிஃபியூஷன் டைம். அதே மாதிரி இந்த பிலிமோட திக்னஸ் வந்து நான் கிராஸ் செக்ஷன் செம்ல எடுத்து நான் மெஷர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பிலிம் திக்னஸ் எனக்கு தெரிஞ்சிருமா? அதே மாதிரி எனக்கு டிஃபியூஷன் டைம் ஒன்னும் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து டிஃபியூஷன் விதின் தி பிலிம்ங்கிறத நான் எஸ்டிமேட் பண்ணிடலாம். Now let us see an example how to calculate a diffusion time with the help of a dummy data. புரியுதா? சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு டம்மி டேட்டா. ஓகே. ஒரு டைம் வர்சஸ் இது கரண்ட். சோ இப்ப நான் இது வந்து என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து ஒரு லைன் பிளாட் அப்படிங்கறத நான் போடுறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அஸ் யூஷுவல் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஆம்ப்ரோமெட்ரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் எக்ஸ்போனென்ஷியல் டிகேயா இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்போனென்ஷியல் growth ஃபார்மேட்ல உங்களுக்கு பிளாட் ஆகலாம். புரியுதா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ன பண்ணணும், அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், நம்ம வந்து கரண்ட் வந்து நமக்கு என்ன இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் வந்து என்ன இருக்கணும், டி பவர் மைனஸ் 1/2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது டைம் நான் வந்து டி பவர் மைனஸ் 1/2ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே. டி பவர் மைனஸ் 1/2. ஓகே. சோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆக்சுவலி என்ன எழுதுறேன், ஃபார்முலா வந்து என்னன்னா இது காலம் ஏ பவர் மைனஸ் 0.5. ஓகேயா? மைனஸ் 0.5. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஸ்டில் அதே கரண்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா, ஒய் ஆக்சிஸ் வந்து மாறல, அதே கரண்ட் தான். சோ இப்ப நான் என்ன பண்றேன், இதே கரண்ட்டை இதுல வந்து நான் அப்படியே நான் பேஸ்ட் பண்றேன். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன், இத வந்து நான் அப்படியே வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் நான் கொடுக்குறேன். ஸ்கேட்டர் பிளாட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், நம்ம கால்குலேட் பண்றதுல எந்த ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் பாயிண்ட் நமக்கு டிவேட் ஆகுதோ லீனியர்ல தாண்டி அதோட கரஸ்பாண்டிங் டைம் தான் என்னது, டிஃபியூஷன் டைம். சோ இதை தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். சோ இதுல நம்ம இப்போ பார்த்தாலே நமக்கு அப்ராக்சிமேட்டா நமக்கு என்ன தெரியுது, இங்க ஒரு லீனியர் ரேஞ்ச் இருக்கா, இது ஒரு லீனியர் ரேஞ்ச் வரும், இது இன்னொரு லீனியர் ரேஞ்ச் வரும். புரியுதா? அப்போ நான் வந்து ஒரே ஒரு லீனியர் ரெக்ரெஷன் கர்வ் எடுத்து நான் வந்து ஃபிட் பண்ண முடியாது இந்த டேட்டாவுக்கு. சோ அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோ இதுல நீங்க பாருங்க, நான் அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், நாட் லீனியர் கர்வ் ஃபிட், ஓபன் டயலாக். ஓகேயா? சோ இதுல நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆர்கன் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த மெனு பார் கேட்டகரியில நான் வந்து பீஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்றேன். இதுல PWL2. PWL2ன்னு என்ன சார், இப்பதானே நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு மொத்தம் 2 லீனியர் செக்மெண்ட் இருக்கு. சோ அதனால நான் PWL2ன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். ஓகேயா? இப்ப PWL2 நான் எடுத்துக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இனிஷியலைஸ் பேராமீட்டர், இந்த சிம்ப்ளெக்ஸ், இந்த கால்குலேட் chi ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் இதெல்லாம் நான் கிளிக் பண்ணிட்டு
நான் வந்து ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேயா? இப்ப நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த டேட்டா பிளாட்ல நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சோ இப்ப நான் இத வந்து ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்றேன். சோ இதுல இந்த xiங்கிறது தான் நம்மளோட ஃபோக்கஸ். இந்த xiனா என்ன சார்? இந்த xiனா என்னன்னா, இந்த சென்டர் பாயிண்ட். இங்க தெரியுதா? இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் எனக்கு என்ன ஆகுது? இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதாவது ஒரு லீனியர் பாயிண்ட், இன்னொரு லீனியர் டேட்டா. இந்த 2 லீனியர் கிராஃபும் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகும். புரியுதா? அந்த பாயிண்ட் தான் என்னது? xi. ஓகே. சோ உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னா, நீங்க இங்க போய் பார்க்கலாம். இங்க போய் நீங்க வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பாராமீட்டர்ஸ்னு குடுத்துக்கலாம். அப்ப சேஞ்ச் பாராமீட்டர்ஸ்னு குடுத்துட்டு, இதுல நீங்க சாம்பிள் கர்வ்ஸ் சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். x is equal to xi தான் என்னது? ஒரே ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு 2 லீனியர் கர்வ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. புரியுதா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சார் ஆக்சுவலா கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் லீனியர் லைனா? அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொன்னேன்? ஒரு ஃபர்ஸ்ட் லீனியர் லைன்ல இருந்து எந்த ஒரு ஃபர்ஸ்ட் கர்வ் பாயிண்ட் உங்களுக்கு டீவியேட் ஆகுதோ, அந்த டேட்டாவோட கரஸ்பாண்டிங் டைம் தான் உங்களுக்கு என்னது? டிஃப்யூஷன் டைம். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து அதாவது நான் உங்களுக்கு சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த டேட்டா பாயிண்ட் புரியுதா? அதாவது எனக்கு இது வரைக்கும் எனக்கு லீனியரா இருக்கு. வேறஸ் இந்த பாயிண்டோட கரஸ்பாண்டிங் ஆக்சுவல் என்னது? டைம் மட்டும் தான் நான் இப்போ கால்குலேட் பண்ணணும். ஓகே. சோ அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6th டேட்டா பாயிண்டோட கரஸ்பாண்டிங் டைம் தான் என்னது? டிஃப்யூஷன் டைம். அப்போ நான் இங்க உள்ள பார்த்தேன் அப்படின்னா, 6th டேட்டா பாயிண்ட் என்னது? டைம் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இந்த டைம் இஸ் ஈக்குவல் டு 5 தான் ஆக்சுவலி என்னது? டிஃப்யூஷன் டைம். புரியுதா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? டிஃப்யூஷன் டைம்ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ எனக்கு டிஃப்யூஷன் டைமும் தெரியும், ஃபிலிம் திக்னஸும் தெரியுது அப்படின்னா, நான் வந்து டிஃப்யூஷன் ஆஃப் தி அனலைட் வித்தின் தி ஃபிலிம்ங்கிறத என்னால ஈஸியா எஸ்டிமேட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ நாம இன்னொரு ஒரு அசம்ப்ஷன் எடுப்போம். அதாவது என்னன்னா, எனக்கு ஒரு ஜிசி எலக்ட்ரோட் இருக்கு. அதுக்கு மேல நான் வந்து ஒரு கைட்டோசன் ஃபிலிம் இருக்கு. புரியுதா? பிறகு உங்களுக்கு பல்க் சொல்யூஷன் இருக்கு. புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பல்க் சொல்யூஷன்ல நான் வந்து ஒரு அனலைட் வந்து ஆட் பண்றேன். அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 1 மில்லிமோல். ஓகே. அப்போ 1 மில்லிமோல்னா இத வந்து நான் மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்க்கு நான் கன்வெர்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மில்லிமோல்னா 1 into 10 to the power minus 3 மோல். புரியுதா? சோ 1 mole equal to how many mole per centimeter cube னா 10 to the power minus 3 mole per centimeter cube. ஓகே. சோ இந்த கைட்டோசன் பிலிம் இருக்கா? இதுக்கு நான் என்ன ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு செம் எடுக்கிறேன். கிராஸ் செக்ஷன் செம் எடுத்துட்டேன்னா, இதோட திக்னஸ் வந்து ஒரு 2 மைக்ரோமீட்டர் இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதோட கேபிட்டல் எல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு லென்த் எவ்வளவுன்னா 2 மைக்ரோமீட்டர். புரியுதா? இப்போ இந்த 2 மைக்ரோமீட்டர் எப்படி சார் நான் சென்டிமீட்டர்ல மாத்துறது? ஏன் சார் நான் சென்டிமீட்டர் மாத்தணும்? பிகாஸ் நம்ம எல்லாமே என்ன எப்படி கன்சிடர் பண்றோம்? மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ இந்த சென்டிமீட்டர் நம்ம கன்சிடர் பண்றதுனால நான் இந்த மைக்ரோமீட்டரை நான் சென்டிமீட்டரா மாத்துறேன். புரியுதா? அப்போ 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 4 சென்டிமீட்டர். அப்போ 2 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 2 into 10 to the power minus 4 சென்டிமீட்டர். புரியுதா? சோ இப்ப நான் என்ன ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன்னா, நான் ஆட் பண்ணது ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ். புரியுதா? இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் என் கைட்டோசன் ஃபிலிம்க்கு உள்ளால எனக்கு அப்படியே டிஃப்யூஸ் ஆகி இங்க எனக்கு ஏதாவது என்சைம் இருக்கலாம், கேட்டலிஸ்ட் இருக்கலாம். அங்க போய் எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குது? ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. புரியுதா? சோ இந்த அனலைட்டோட டிஃப்யூசிவிட்டிங்கிறது நான் எவ்வளவு எஸ்டிமேட் பண்றேன் அப்படின்னா 1 into 10 to the power minus 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் per second. சோ இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம ஆம்ப்ரோமீட்டர்ல இருந்து எஸ்டிமேட் பண்ணலாம். புரியுதா? நவ் இப்போ உங்களுக்கு 2 கொஸ்டின் வரும். சார் நீங்க டிஃப்யூசிவிட்டி ஆஃப் தி அனலைட் விதின் தி சொல்யூஷன்னு சொன்னீங்க. இன்னொன்னு டிஃப்யூசிவிட்டி ஆஃப் தி அனலைட் விதின் ஃபிலிம்னு சொன்னீங்க. இந்த 2ல எது சார் ஃபாஸ்டா இருக்கும்? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஃப்யூசிவிட்டி ஆஃப் அனலைட் விதின் தி சொல்யூஷன் தான் ஃபாஸ்ட் இருக்கும். ஏன் சார்? இந்த சொல்யூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பேரியர் எதுவுமே கிடையாது. எந்த தடங்கல் எதுவுமே கிடையாது. உங்க அனலைட் வந்து அப்படி ஜம்முன்னு நேரா போய் வந்து உங்க எலக்ட்ரோடு மேல போய் இன்டராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பல்க் சொல்யூஷனுக்கும், இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸுக்கும் நடுவுல உங்களுக்கு என்ன இருக்கு? கிட்டத்தட்ட உங்களுக்கு அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. சோ இது இஸ் ஆக்ட் லைக் எ பேரியர். அப்படிதானே? அப்படின்னா உங்களுக்கு டிஃப்யூசிவிட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது இன்னும் தெளிவா சொல்லப்போனா, இந்த அனலைட்டோட மூவ்மெண்ட் வந்து இங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். வேறஸ்
இந்த டிஎஸ்ல உங்களோட அனலைட்டோட டிஃபியூஷன், அதாவது அனலைட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா இங்க எந்த பேரியர் எதுவுமே இல்லை. புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் நான் சொன்ன ஃபேப்ரிகேஷனுக்கு நம்ம வந்து எது அப்ளை பண்ண போறோம்? ஃபிளிக் செகண்ட்ல அப்ளை பண்ண போறோம். ஓகே. சோ ஃபிளிக் செகண்ட்ல இன்சைட் தி ஃபிலிம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோ சி பை டோ டி ஈக்குவல் டு டிஃபியூசிவிட்டி ஆஃப் தி அனலைட் வித்தின் தி ஃபிலிம் அண்ட் இன்டு என்னது டோ ஸ்கொயர் சி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? சோ இதுல நம்ம ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ நம்ம என்னென்ன பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம பாத்துக்கலாம். புரியுதா? சோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பவுண்டரி கண்டிஷன் என்ன அசம்ஷன்ல எடுக்கிறோம்? எனக்கு சர்ஃபேஸ்ல எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. புரியுதா? அப்போ நான் வந்து இது ஜிசி எலக்ட்ரோட். இதுல இதுக்கு மேல எனக்கு ஒரு கைட்டோசன் இருக்கு. இது வந்து பல்க் சொல்யூஷன். புரியுதா? சோ இந்த கைட்டோசனுக்கு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா? அந்த பேர் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த கைட்டோசனுக்குன்னு சொல்லி ஒரு லென்த் இருக்கு. அதுதான் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் சொல்லி நம்ம எடுக்கிறோம். புரியுதா? சோ இத இந்த கான்சென்ட்ரேஷன் இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பேராமீட்டர் பொறுத்து வேரி ஆகுது. ஒன்னு வந்து டைம், இன்னொன்னு வந்து டிஸ்டன்ஸ். சோ அதனால இங்க நான் எப்படி எழுதுறேன்? சி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா டி. ஓகே. அதே மாதிரி அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லையும் அதே தான். சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா டி. அப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தானே. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த எக்ஸ் பதிலாக நான் ஜீரோன்னு போடலாமா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சார் அது எப்படி சார் ஜீரோ வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பல்க் சொல்யூஷன்ல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து மேக்சிமமா இருக்கும். நீங்க ஆட் பண்ணது 1 மில்லிமோல். ஆனா இந்த எலக்ட்ரோட் பக்கத்துல வர வர உங்களுக்கு இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறனால இந்த 1 மில்லிமோலா இருக்கிறது இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் வந்த உடனே ஃபுல்லா உங்களுக்கு என்ன ஆயிரும்? ரெடியூஸ்டு ஃபார்மா மாறினனால உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து ஜீரோவா மாறிடும். புரியுதா? அதனாலதான் நம்ம இங்க சி ஆஃப் ஜீரோ கமா டி வந்து ஜீரோன்னு எடுத்திருக்கோம். வேற அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? எல் தானே. அப்ப எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த எக்ஸ் பதிலாக நான் எல் போடலாமா? அப்போ எல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 மைக்ரோமோல். சோ சி ஆஃப் 2 மைக்ரோமோல் கமா டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? இந்த சர்ஃபேஸ்ல உங்களுக்கு பல்க்ல என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதே கான்சென்ட்ரேஷன் தான் உங்களுக்கு அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லையும் இருக்கும். புரியுதா? சோ 1 இன்டு 10 தி பவர் மைனஸ் 6 மோல் பர் சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? இத நான் இன்னொரு ஃபார்ம்லயும் எழுதலாம். நான் டைம் கன்சிடர் பண்ணாம வெறும் சி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு என்ன இருக்கும்? சி ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா? வேறஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? சி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் எல். அப்படித்தானே? ஏன்னா இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். அப்ப எல் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இருக்கும்? சி ஸ்டார். இதுல நம்ம சி ஸ்டார்னா நம்ம என்ன ஆக்சுவலா சொல்ல வரோம்? எனக்கு சி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமோல். புரியுதா? இப்போ நான் இன்னும் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன்னா ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல எப்படி சார் இருக்கும்? கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் எப்படி சார் இருக்கும்? எப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு அன்ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்றேன்னா அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் டைம் பொறுத்தும் வேரி ஆகும். அதே நேரத்துல டிஸ்டன்ஸ் பொறுத்தும் வேரி ஆகும். ஆனா ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல அப்படின்னா அது டைம் பொறுத்து வேரி ஆகாது. சார் எனக்கு என்ன கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஆம்பரோமெட்ரி நீங்க ரன் பண்றீங்க. ஓகேயா? இப்ப ஆம்பரோமெட்ரி ரன் பண்ண சமயம் இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ்ல கரண்ட் வரும், எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு டைம் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வருது அப்படின்னா, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு டைம் பொறுத்து வேரி ஆகுது. புரியுதா? சோ இது வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னா உங்களுக்கு டைம் பொறுத்து உங்களுக்கு எந்த சேஞ்ச் எதுவுமே நடக்கல. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டிசி பை டிடி வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 0. புரியுதா? சோ அதே கண்டிஷன் தான் நம்ம கிட்டத்தட்ட இங்க நம்ம அடாப்ட் பண்றோம். புரியுதா? சோ டோ சி பை டோ டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 டியூரிங் தி ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். அப்படின்னா இந்த வேல்யூ 0 அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூவும் 0 தானே. அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். புரியுதா? சோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல நான் வந்து டிஎஃப் வச்சு நான் டிவைட் பண்ணேன்னு எனக்கு என்ன ஆயிரும்? எனக்கு இந்த வேல்யூவும் 0 மாறிடும். சோ டோ ஸ்கொயர் சி டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 எனக்கு வந்துருமா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த என்டையர் ஈக்குவேஷனை நான் ஒரு டைம் இன்டகிரேட் பண்றேன். அப்ப இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்துரும்? டிசி பை டிஎக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட். புரியுதா? இது வந்து ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன்? இதை இன்டகிரேட் பண்றேன். அப்ப இன்டகிரேட் பண்றேன்னு என்ன பண்றேன்? டிசி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டிஎக்ஸ். புரியுதா?
சோ இத நான் மறுபடியும் நான் ஒரு டைம் இன்டகிரேட் பண்றேன்னா எனக்கு என்ன வந்துடும்? C is equal to AX plus B. ஓகே, சோ இது C னா என்ன சார்? கான்சென்ட்ரேஷன் as a function of X. ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்திருக்கோம் C of X. அதே கதை தான் இங்க. ஓகே, சோ C of X is equal to AX plus B. ஓகே, சோ இதுல B எப்படி சார் வந்துச்சு? நம்ம இன்னொரு டைம் இன்டகிரேட் பண்றோம்ல, அப்ப நமக்கு இன்னொரு பிசிக்கல் கான்ஸ்டன்ட் வரும்ல, அதுதான் இந்த ஈக்குவேஷன். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு இங்க ஆல்ரெடி நமக்கு ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் தெரியும். இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷனும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண போறோம். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னது? C of 0 is equal to 0. அப்ப C of 0 is equal to 0 அப்படின்னா நான் என்ன பண்றேன்? C of 0 is equal to 0. ஓகே, அப்போ இந்த x வேல்யூ இடத்துல எனக்கு 0ன்னு வந்துரும். புரியுதா? அப்ப A into 0 is equal to 0. அப்போ B value is equal to 0. புரியுதா? அப்போ B value is equal to 0 அப்படின்னா எனக்கு என்ன வந்துரும்? C of x is equal to AX. புரியுதா? சோ அதுன்னு தான் நான் இந்த ஈக்குவேஷன்ல இங்க எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? C of L is equal to C star. ஓகே, அப்ப C of L is equal to என்னது? C starனா என்ன சார்? 1 millimole. அப்போ 1 millimole தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? 1 into 10 to the power minus 6 mole per centimeter cube. புரியுதா? அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். அப்போ C of L னா இந்த x இருக்க இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம்? Lங்கிறத நான் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். புரியுதா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க வந்து போன கேஸ்ல தான் நம்ம வந்து B value is equal to 0ன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணிட்டோம். சோ இங்க 0ன்னு சொல்லி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன்னா இந்த வேல்யூ நான் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ C of L வேல்யூ என்ன சார் வரும்? 1 into என்னது? 10 to the power minus 6. அப்படிதானே? C of L is equal to 1 into 10 to the power minus 6. நெக்ஸ்ட் இது A into L. Lனா என்ன சார்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து 2 மைக்ரோமீட்டர்னு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நான் சென்டிமீட்டர்ங்கிறது யூனிட் இருக்கிறதுனால இங்கேயும் நான் சென்டிமீட்டர் தான் நான் எழுதணும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்? 2 into 10 to the power minus 4 சென்டிமீட்டர்னு சொல்லி எழுதுறோம். ஓகேயா? சோ இப்போ நம்ம A வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? 1 into 10 to the power minus 6 divided by 2 into 10 to the power minus 4 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 5 into 10 to the power minus 3ங்கிறது வேல்யூ வந்துடும். ஓகே, சோ இப்போ இந்த A வேல்யூவும் இந்த B is equal to 0வும் நான் என்ன பண்றேன்? இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? C of x is equal to 5 into 10 to the power minus 3x. இதுதான் கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் ஆஃப் யுவர் அனலைட் within this particular chitosan film at the steady state. புரியுதா? ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல உங்க அனலைட் எப்படி சார் கைட்டோசன் இந்த பர்டிகுலர் லேயருக்குள்ளார டிஃபியூஸ் ஆகி சார் போகும், அதோட ப்ரொஃபைல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்? பிட்வீன் 0 to L. புரியுதா? அதாவது 0 to 2 மைக்ரோமீட்டருக்கு இடையில நான் கொஞ்சம் நிறைய வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். புரியுதா? இந்த L இந்த ஒரு 5 டிஃபரெண்ட் வேல்யூக்கு நான் என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரஸ்பாண்டிங் கான்சென்ட்ரேஷன் எனக்கு வந்துடும். புரியுதா? சோ இந்த கான்சென்ட்ரேஷனை நான் வந்து என்ன பண்றேன்? ஒய் ஆக்சிஸ்ல நான் பிளாட் பண்றேன். இந்த டிஸ்டன்ஸ் புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் இன்சைட் தி ஃபிலிம் வந்து நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் பிளாட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லீனியர் கர்வ் வந்து எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ எப்படி சார் இந்த லீனியர் கர்வ் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்வை நீங்க பாருங்க. திஸ் ஆல்மோஸ்ட் ஃபாலோஸ் என்னது? y is equal to mx. புரியுதா? இதுல இன்டர்செப்ட் என்ன சார்? C தானே? அதனாலதான் தெரியும் உங்களுக்கு ஆரிஜின்ல இருந்து உங்களுக்கு இந்த கர்வ் வந்து என்ன ஆகும்? ஆரிஜினேட் ஆகும். புரியுதா? சோ இதுதான் கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் விதின் தி என்னது? விதின் தி கைட்டோசன் ஃபிலிம். ஓகே, தேங்க்யூ.